ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, புதுசாக இப்போ தான் டைலரிங் கற்றுக்கிறவங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணால் சக்ஸஸ் ஆகலாம் டைலரிங்கில் அப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புது டைலர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டைலரிங் கற்றுக்கணுன்னு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கிளாஸ் போய் தான் கற்றுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. நிறைய பேருடைய மித்து என்னென்னா, அதாவது எண்ணங்கள் என்னென்னா, டைலரிங் நம்ம பர்ஃபெக்டாக கற்றுக்கணும், நம்ம ஒரு டைலர் ஆகணும், நம்ம ஒருத்தவங்களுக்கு ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு கிளாஸ் போய் தான் நம்ம கற்றுக்கணும், இல்லைனா நம்மளால முடியாது, யூடியூப் சேனல் பார்த்துலாம் நம்மளால் கற்றுக்க முடியாது, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லி கொடுக்குற டிப்ஸாலலாம் நம்மளால் கற்றுக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு சில பேரை சொல்கிறேன் நான். அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா, யூடியூப் சேனல்லையே ஸ்டெப் பை ஸ்டெப்பு எப்படி வந்து ஒரு கிளாத்து, ஒரு நார்மல் ப்ளைன் கிளாத்தை எப்படி ஒரு ப்ளவுஸாகவே மாற்றி வியர் பண்ணியே காமிக்கிற அளவுக்கு அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குற சேனல்ஸ்லாம் கூட நிறைய இருக்குது. நான் என்னுடைய சேனலுன்னு சொல்லலை, பர்டிகுலராக நீங்கள் ஒரு சேனலை செலக்ட் பண்ணி அந்த சேனலையே ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதாவது 4 இடத்துலையுமே நம்ம கற்றுக்கிட்டு ஸ்டிச் பண்ணி பழகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முடியாது. ஏன்னா 4 பேருடைய எண்ணங்களும் வேறு மாதிரி இருக்கும். 4 பேருடைய சொல்லி கொடுக்குற விதமும் வேறு மாதிரி இருக்கும். இவங்க ஒரு விதம், அவங்க ஒரு விதம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. இவங்க ஸ்லீவ் இப்படி குடைய சொன்னாங்களே, அவங்க ஸ்லீவு குடையவே இல்லையே. ஸோ ஒருத்தவங்களுடைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி தான் போடுவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டிச் பண்ணுற மெத்தடு கூட வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நான் என்னென்னா, ஒரே சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் டைலரிங் கற்றுக்க முடியும். மெயின் விஷயம் இதை தான் நான் சொல்ல வரேன். 2வது விஷயம், தயவு செஞ்சு வேஸ்ட்டாக பணத்தை வீண் பண்ணாதீங்க. நீங்கள் டைலரிங் கிளாஸில் போய் ஒரு கற்றுக்குறீங்க வச்சுக்கோங்களேன், அதுவும் பெஸ்ட்டு தான். ஆனால் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் உங்களால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? இதுக்காக நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு டைலரிங் கிளாஸுக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும். ஆனால் சேனலில் அப்படி கிடையாது. உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, அதிக நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே மொபைல் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறீங்க. அனாவசியமான விஷயங்களுக்கு மொபைல் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட, உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நீங்கள் லைஃப்பில் அடுத்த லெவல் போகணும், ஒரு தொழில் கற்றுக்கணுன்றத மொபைல் பார்க்குறது தப்பே கிடையாது. ஸோ எப்போவும் பார்க்குற டைமை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டைலரிங் நீங்கள் எந்த மெத்தடில் கற்றுக்கணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இப்போ டைலரிங் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி அதை ட்ரை பண்ணணும், அதாவது டைலரிங் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சு, நான் இப்போது கட் பண்ண போகிறேன், ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடாது. மெயினான விஷயம் அதுதான். இப்போ பாருங்களேன், மெயினாகவே நம்மளுடைய பொருள் ஒன்று நம்ம கையில் வச்சிட்ருக்கோம், அதை நம்ம உடச்சிட்டோம், நம்ம அதை ரொம்ப இது பண்ண மாட்டோம். சரி, ஓகே, உடஞ்சிச்சு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். இதுவே அந்த பொருள் அடுத்தவங்கள் தான் இருந்ததுன்னா நம்ம அதை பத்திரமாகவும் வச்சுக்குவோம். ஒரு வேளை தவறி அது உடஞ்சிடுச்சுன்னா அதிகமாக ஃபீல் பண்ணுவோம். அவங்கக்கிட்ட 1000 தடவை சாரி கேட்போம். தென் நெக்ஸ்ட்டு அந்த பொருள் அவங்களுக்கு ரிட்டன் வாங்கி கொடுக்கணுன்ற எண்ணமும் நம்மளுக்கு வந்துடும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அடுத்தவங்கன்றது வெளியால் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் அம்மாவை கூட இருக்கலாம், அக்கா, அத்தை, யாராக வேணால் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகுனீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே ஒரு விதமான பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, நம்ம கரெக்டாக பண்ணி கொடுக்கணும், நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம், கரெக்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துட்டாலே நீங்கள் 100% டைலர் ஆகிறதுக்கு தயார் ஆயிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஏன் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பேச்சுக்கு ஆம்கோல் நீங்கள் குடையில, ஆம்கோல் சைடு ஸ்லீவ் கிட்ட கொஞ்சம் தூக்கிட்டு இருக்குது கிளாத்து வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தானே போட போகிறோம் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ ஹிப்பு கொஞ்சம் தூக்கி வச்சிட்டிங்க, இல்லை முன்னாடி ஃப்ரண்ட்டு ஷேப்பு சரியாக வரலை,
பரவாயில்ல நம்ம தானே போட போகிறோம், அதை ஆல்ட்ரு எதனா பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணம் தான் உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது. அது பண்ணுறது வந்து தப்பும் கூட. ஏன்னா எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் உங்களால் அதை கரெக்ஷன் பண்ண முடியும். நான் ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பேச்சுக்கு நீங்கள் அம்மாவுக்கு ஒரு ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்க வச்சுக்கோங்களேன், அம்மாவாக இருந்தால் கூட நம்ம வந்து ஐயோ அவங்க எதனா சொல்லிடுவாங்களோ, அவங்களுக்கு கரெக்டாக இருக்குமா, அம்மா எதனா நினைப்பாங்களோ, ஏதாவது கண்டிப்பாக தோணும். தோணாமலாம் இருக்காது. நம்ம என்ன சும்மா ஒன்றுத்துக்கு உதவாது தைச்சி கொடுத்தா கூட அம்மா வந்து நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் அம்மா. ஆனால் நம்மளுக்கு ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்து வியர் பண்ணி பார்க்கும்போது தான், அவங்கள வியர் பண்ண சொல்லி நீங்கள் ஆப்போசிட்லேருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்றதே உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளவுஸில் அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஓகேவா? செகண்ட் விஷயம். தேர்டு பார்த்திங்கன்னா, எடுத்த உடனே தயவு செஞ்சு டைலரிங்னு நீங்கள் வந்ததுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து ப்ளவுஸு தான் பார்த்திங்கன்னா டைலரிங்கில் வந்து ஃபிட்டிங் லெவல் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த ஃபிட்டிங் லெவல் சரியாக இல்லைன்னா கண்டிப்பாக இவங்க சரியில்லை, நம்ம வேறு ஒருத்தவங்க கிட்ட போயிடலான்னு சொல்லிட்டு மாறிடுவாங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் சரியாக தைச்சி கொடுக்கல, நீங்கள் பண்ணது சரியில்லைன்னு அவங்க சொல்லிட்டாலே உங்களுக்குள்ளே இருக்க அந்த கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப ரொம்ப லோவாகிடும். அதுவும் வந்து பெரிய விஷயம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பெரியவங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, சிங்கிள் டாட் ப்ளவுஸுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய மெயின் டாட் இருக்குது பார்த்திங்களா, கீழே ஹிப்பு பெல்ட்டுக்கு மேலே வரும் பார்த்திங்களா, அதுதான் வந்து மெயின் டாட் சொல்லுவோம் நம்மளுடைய ப்ளவுஸில். அது மட்டுமே ஒரு டாட் வச்சு ஒரு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுவாங்க. நான் நம்மளுடைய சேனலில் அந்த வீடியோ வந்து சிங்கிள் டாட் ப்ளவுஸுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணுங்கள். அந்த சிங்கிள் டாட் ப்ளவுஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். சிங்கிள் டாட் ப்ளவுஸுன்றது பெரியவங்க தான் வியர் பண்ணணும்னு கிடையாது. இப்போ ரீசெண்டாக காலேஜ் பசங்கள்லாம் கூட, இல்லை ஒரு சில ஆஃபீஸ் வியர்க்கெலாம் கூட அதை யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சுடிதார் வியர் பண்ண மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ ஃபிட்டிங் லெவல் கரெக்டாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் சிங்கிள் டாட் போட்டு சைடில் வந்து தேவையான அளவு அவங்களுடைய மெஷர்மெண்ட்டு கரெக்டாக எடுத்து நீங்கள் சைடு பிடிச்சிங்கனாலே அதனுடைய ஷேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ மற்ற 2 டாட்டுமே நீங்கள் பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ சிங்கிள் டாட் வச்சு நீங்கள் ஃபிட்டிங் லெவல் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகிடும். நீங்கள் அடுத்து வந்து தயாராகிடுவீங்க. ஓகே, நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்துட்டாலே நீங்கள் அடுத்து சூப்பராக உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். செகண்ட் வந்து சிங்கிள் டாட் ப்ளவுஸ் வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க, உங்களால் ஓகே அப்படி பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அடுத்து வந்து 3 டாட் ப்ளவுஸ்க்கு போங்க. 3 டாட் ப்ளவுஸ் வந்து எல்லாருமே காமனாக வியர் பண்ணுற ப்ளவுஸ் இது. சிங்கிள் டாட் வந்து உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் மெஷர்மெண்ட்டு வச்சிட்டிங்கனாலே செகண்ட் டாட்டு கொக்கி பக்கம் வரும் பார்த்திங்களா, அந்த டாட்டு பிடிச்சிட்டு அது 2த்தையும் பிடிச்சிட்டாலே உங்களுக்கு தேர்ட் டாட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் அது வந்து டீட்டெயிலாக இதில் சொல்ல முடியாது. நான் நிறைய நம்மளுடைய கட்டிங் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க போய் பாருங்கள், இல்லை என்னுடைய கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக அந்த வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். 3 டாட் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்படி இல்லை, எனக்கு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பயம் வருது, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பயம் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. சுடிதார் வந்து நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. சுடிதார் வந்து அதுவும் நீங்கள் உங்களுக்கு கட் பண்ணக்கூடாது, உங்களுடைய அக்கா தங்கச்சி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கட் பண்ணி பழகுங்க. அதாவது இப்போல்லாம் மீஷோவில் வந்து ஜஸ்ட்டு 200 150K வந்து மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது காட்டன்லேயே. ஸோ டாப் மட்டுமே கிடைக்கிது, அந்த மாதிரி வாங்கி டாப் பழகுங்க. அப்புறம் பாட்டமுக்கு வந்து 150லே கிடைக்கிது, அந்த மாதிரி வாங்கி பழகுங்க. ஸோ நம்மளுடைய சேனலில் சுடிதாரும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக அளவு ட்ரெஸ் மட்டுமே வச்சு எப்படி நம்ம கட் பண்ணலாம், எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் ஓகே, சிங்கிள் டாட் 3 டாட் சுடிதார் எல்லாம் ஓகே. நான் டைலரிங் பண்ணிகிட்டே இருந்தேன்னா எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடுச்சு, டைலரிங்கால் எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கும் நான் சொல்யூஷன் தரேன். அதாவது எந்த ஒரு விஷயமே தொடர்ந்து செஞ்சிங்கன்னா கஷ்டம்தான்.
ஓகேவா? இப்போ நம்ம உட்கார்றது வந்து மிஷினு. இப்போ யாருமே வந்து நார்மல் பெடல் மிஷின்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. பவர் மிஷின் தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஸோ பவர்ன்றது என்னது? நம்ம காலுக்கிட்ட வந்து எப்போவும் ஒரு மோட்டார் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அது அதிகப்படியான ஹீட்டை வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ அந்த ஹீட் வந்து என்ன ஆகும்னா, நம்ம ஓப்பன் பிளேஸில் ஒன்றும் ஸ்டிச் பண்ணலை. நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரூமில் ஒரு மூலையில் போட்டு ஒரு மிஷினை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ அந்த ஹீட்டு எல்லாமே நம்ம பாடிக்கு தான் அப்சர்வ் பண்ணும். எப்பவுமே வந்து சொல்லுவாங்க, பித்தம், கபம், வாதம் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க நம்மளுடைய உடம்புல. அந்த ஹீட்டு வந்து அதிகமாகிடுச்சுனாலே உடம்புக்கு பிரச்சனை தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அதிகபட்சம் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து மிஷினில் உட்காரலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த மிஷின்லேருந்து எழுந்துருங்க. எழுந்து போயிட்டு உங்களுடைய உடம்ப ஹீட்டு கம்மி பண்ணுற மாதிரி ரொம்பலாம் நீங்கள் ஒன்றும் ஜூஸ் வாங்கி குடிக்கணும், அதை குடிக்கணும், இதை குடிக்கணும், எண்ணெய் வைக்கணும், அதெல்லாம் வந்து 2வது. ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியில் உங்கள் கை கால்களை கழுவுங்க. உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இதுவே போதுமானது. காலை வந்து ஃபஸ்ட்டு கழுவுங்க. அதுக்கப்புறம் கை ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் முடிச்சிட்டிங்கனாலே ஓரளவுக்கு வந்து உங்கள் உங்கள் உடம்பு வந்து நார்மல் பாடி டெம்பரேச்சருக்கு வந்து வந்துடும். செகண்ட் வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி நிறைய குடிக்கணும். தேர்டு பார்த்திங்கன்னா, இப்போ 2 ஹவர்ஸ் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அடுத்த 1 ஹவர் வந்து நீங்கள் கட்டிங் வேலை பாருங்கள். இப்போ 2 ஹவர்ஸ்னால் கண்டிப்பாக அதில் ஒரு 2 ப்ளவுஸ் வந்து நார்மலாகவே ஸ்டிச் பண்ணிடலாம். நார்மல் ப்ளவுஸ்னால் 2 ஹவர்ஸ் வந்து அதிகம், ½ அன் ஹவர்லேயே பண்ணிடலாம். பட் பிகினர்ஸாக இருக்கும் போது 2 ஹவர்ஸில் பண்ணிடலான்னா கூட அடுத்த 1 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கட்டிங் எதுனா போட வேண்டிய வேலை இருந்ததுன்னா அந்த வேலைகளை பாருங்கள். இல்லை கொக்கி கட்டுறது, ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்குல்ல, அந்த வேலைகளை அடுத்த 1 மணி நேரத்துக்கு பாருங்கள். ஸோ நம்ம நடுவில் 1 மணி நேரம் மிஷினில் உட்காராத மாதிரியும் இருக்கும், சேம் டைம் நம்ம வேலை செஞ்ச மாதிரியும் இருக்கும். ஓகேவா? அதிகபட்சமாக 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு மேலே மிஷினில் நம்ம உட்கார்றத தவிர்க்கணும். நம்மளுடைய ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய உடம்பு வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நார்மல் டைமில் சொல்கிறேன், 6 ஹவர்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே டைலரிங்கில் உங்களுக்கு எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸ் 100% வரவே வராது. ஓகேவா? ஏன் நான் அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, இப்போ எந்த ஒரு வேலையாக இருக்கட்டுமே 8 ஹவர்ஸ் கம்பல்சரி வந்து வேலை செஞ்சு தான் ஆகணும். அந்த 8 ஹவர்ஸ் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போய் ஒரு கம்பெனிக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்கிறாங்கன்னா 8 ஹவர்ஸ் இல்லாமல் 2 ஹவர்ஸ் அவங்க ட்ராவலில் வந்து இருக்கணும். போக ஒரு ½ அன் ஹவர் வச்சுக்கோங்க, வர ½ அன் ஹவர் வச்சுக்கோங்க. ஸோ அது ஒரு 1 ஹவர். இல்லை ஒரு சில பேர் லாங்கில் வேலை செய்வாங்க. மோர் தென் வந்து 9 to 10 ஹவர்ஸ் அவங்க வந்து ஜாபில் இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராமலையா இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதில் நல்லதும் இருக்கும், கெட்டதாக இருக்கும். நம்ம நல்லதையே எடுத்துக்கலாம், நம்மளை பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். உங்களை மோட்டிவேஷ்னல் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். என்ன மோட்டிவேஷ்னல் பண்ணுறது உங்களுடைய கமெண்ட்டு தான். தென் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.